மலையாள திரையுலகில் நடிகர்கள் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பா ஹேமா கமிட்டியோட அறிக்கையில இடம்பெற்ற தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில மலையாள படப்பிடிப்பின் போது கேரவன்ல ரகசிய கேமரா வச்சு நடிகைகள் உடை மாற்றுவதை ஆண்கள் பார்த்ததா நடிகை ராதிகா கூறி பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. இது சர்ச்சையான போது ராதிகா கிட்ட விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு முடிவு செஞ்சிருக்கு. மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் பற்றி இப்போ எங்க பார்த்தாலும் பேச தொடங்கியிருக்காங்க. இது தொடர்பா ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா கமிட்டி விசாரணை நடத்தி அரசு கிட்ட அறிக்கையும் தாக்கல் செஞ்சிருந்தது. 2019 தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில இடம்பெற்ற தகவல்கள் இப்போ வெளியாகி பரபரப்பாகிருக்கு. மலையாள திரையுலகத்துல 15 பேர் கொண்ட மாஃபியாக்கள் கையில் இருக்கு அப்படின்னும் அரைகுறை ஆடையோட நடிக்க கட்டாயப்படுத்துவதாகவும் நெருக்கமான முத்தமிடுற காட்சிகளை அதிக முறை காட்சிப்படுத்துறது, செல்போன்ல தொடர்பு கொண்டு பாலியல் ரீதியா பேசுவது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மலையாள சினிமாவை மாதிரி தான் தமிழ் சினிமாலையும் பல நடிகைகளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இருக்கிறதா பல நடிகைகள் வெளிப்படையாவே பேசிட்டு இருக்காங்க. நாள்தோறும் இந்த விவகாரம் புதிய சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்கு. இந்த நிலையில நடிகை ராதிகா இப்போ அளித்த பேட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகைகளுக்கு பாலியல் ரீதியா தொல்லை கொடுக்கறது மலையாள சினிமா மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லா இடத்துலையுமே இருக்கு. மலையாள படத்தோட ஷூட்டிங் அப்போ அங்க இருந்த ஆண்கள் கூட்டமா எல்லாரும் ஒரு போனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் கடந்து போயிட்டேன். பின்னாடி விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது கேரவன்ல ரகசியமா கேமரா வச்சு நடிகைகள் உடை மாற்றுவதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு. இதனால கேரவன்ல உடைகளை மாற்றாம ஹோட்டல் அறைக்கு போய் தான் நான் ட்ரெஸ் மாத்தினேன். இது குறித்து சக நடிகைகளுக்கும் சொல்லி நான் எச்சரித்தேன். அது மட்டும் இல்லாம கேரவன்ல ஆட்களை அழைச்சு செருப்பால அடிப்பேன் அப்படின்னு எச்சரிச்சிட்டும் வந்தேன். சினிமாவில் சிஸ்டமே ரொம்பவே தவறா இருக்கு அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில நடிகை ராதிகா கிட்ட விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. மலையாள நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது தொடர்பா சிறப்பு விசாரணை குழுவினர் இப்போ விசாரிச்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க.